ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் டிமார்ட் ஷாப்பிங் விளாக் போட்டிருக்கேன். இன்றைக்கி அந்த டிமார்ட் ஷாப்பிங் விளாகில் நான் என்னென்னலாம் வீட்டுக்கு வாங்கினேன், என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நாங்கள் எடுத்தோடனே கிளாஸ்வேர் செக்ஷன் தான் போயிருந்தோம். அதில் என்ட்ரன்ஸ்லேயே இது தான் இருந்துச்சு. இது நான் ரொம்ப வருஷமாக ஆன்லைனில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு இது வாங்கணுன்னு ஆசை. இது 4 கண்டெய்னர் இருக்குது. 150 கிராம் வரைக்குமே இது பிடிக்கும். இது நல்ல இந்த கேப் நல்லா டைட்டாக தான் இருந்துச்சு. மேலே ஒரு மாதிரி மெட்டல் மாதிரி தான் இருந்தது. உள்ளே பிளாஸ்டிக்லேயுமே கொடுத்துருந்தாங்க. நல்லா ஏர் டைட்டாக தான் இருந்துச்சு. ரேட் 99 தான். நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் இந்த பிளாஸ்டிக் சின்ன சின்ன ஜார்ஸ் தான். இதுவுமே அதே மாதிரி 150 கிராம் அளவுக்கு தான் பிடிக்கும். இது 6 கண்டெய்னர் வருது, வித் ஸ்பூனோடு வருது. நம்மளுக்கு மற்ற பிளாஸ்டிக்கோ கண்ணாடி பொருள்களையும் ஸ்பூன் வராது. 99 மட்டும்தான். அடுத்த ப்ராடக்ட் இது 89 ருபீஸ் தான். இது 500 கிராம் பிடிக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இது 500 பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு 400 கிராம் வரைக்குமே இது பிடிக்கும். 6 கண்டெய்னருமே 89 ருபீஸ் தான். ஆனால் இது பிளாஸ்டிக் செக்ஷனில் வாங்கினது. ஏன்னா எடுத்தோடனே நம்மளுக்கு எல்லாமே கண்டெய்னர்ஸ் எல்லாமே கண்ணாடிக்கு போகிறதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் இதையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் கீழே போட்டாலுமே உடையாது. ஆனால் கண்ணாடி பொருளாக நம்ம வாங்கும்போது ஒவ்வொன்றா நம்ம பழக்கப்படுத்திட்டு அடுத்தடுத்த பொருள் தான் வாங்கணும். அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். அடுத்த பொருள் இந்த சின்ன கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னர். இது ஈச் 25 ருபீஸ் தான் போட்டிருந்தது. இது பாருங்கள், 300 கிராம் வரைக்கும் இது தாராளமாக பிடிக்கும். கேப்புமே நல்லா டைட்டாக தான் இருந்துச்சு. இதில் நல்ல ஒரு டிசைனோட இன்றைக்கி நம்ம இது வெளியே வாங்கினாலுமே இந்த ரேட்டு கிடைக்காது. நான் ரோட் சைடில் கூட இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு இது ரேட் 50 ருபீஸ்க்கு மேலே தான் சொன்னாங்க. நான் வாங்கலை. டிமார்ட்டில் வெயிட் பண்ணி நான் வாங்கினேன். 3 கண்டெய்னர் வாங்கினேன். அதில் கொஞ்சம் அங்கேயே டீ தூள் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதுதான் கொட்டி வச்சுருக்கேன். அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் இந்த பிளாஸ்டிக் பெரிய கண்டெய்னர் தான். இது பிளாஸ்டிக் சொல்கிறதா இல்லை டப்பர்வேர் சொல்கிறதான்னு தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரிலாம் இல்லை. நல்ல ஒரு கனமாக க்ரிப்பாக தான் இருந்துச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் இந்த 19 ருபீஸ் ஏர் டைட் கண்டெய்னர் தான். இது ஒரு 100 கிராம் கிட்ட இது பிடிக்கும். 100, 150 கூட பிடிக்கும். இதில் டீ தூள், காஃபி தூள், இல்லை பெருங்காயத்தூள் இந்த மாதிரி நல்லா எவாப்ரேட் ஆகாத, ரியாக்ஷன் ஆகாத திங்ஸை போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக தான் இதை வாங்கினேன். இதோட திக்னஸ் அப்படி ஒரு நல்ல ஒரு லேசான குவாலிட்டியான கண்ணாடிலாம் கிடையாது. நல்ல ஒரு திக்கான ஒரு கிளாஸ் தான் இருந்துச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் இது ஒரு டப்பர்வேர் செட்டு தான். இதை நான் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இது நான் பிள்ளைகளுக்காக வாங்கினேன். அது 40 ருபீஸ் தான். இதோட ரேட் இதில் தெரியலை. அதனால தான் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஒரு டீ மக்கு மாதிரி தான். இது டீ குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்த ப்ராடக்ட்டு 19 ருபீஸ் ஏர் டைட்டு கிளாஸ் கண்டெய்னர் தான். இது பெப்பர் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சால்ட்டு போட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் போடுறதுக்காக தான் வாங்கினேன். நான் வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா கிளாஸ் கண்டெய்னரும் நல்லா ஹெவியான கிளாஸாக தான் இருக்கும், லேசானதெல்லாம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் செராமிக்குமே கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் கிளாஸ்க்கு ஈக்குவலாக அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்குறோம். இது சிசர் தான். 99 ருபீஸுக்கு இது செம்ம வருது. இது பிராண்டட் சிசர் மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம பெரிய லாங் சைஸ் சிசர் மட்டுமே 99 ருபீஸ் 100க்கு மேலே தான் வாங்குவோம். ஆனால் இது காம்போலேயே நம்மளுக்கு 99 கிடச்சிச்சு. ரெண்டுமே நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. அதனால தான் இது வாங்கினோம். அடுத்த ப்ராடக்ட் வாட்டர் கேன் தான். இது எல்லா இடத்துலையுமே இந்த வாட்டர் கேன் கிடைக்கிது காம்போவில். இது சிங்கிள் பீஸ் 21 ருபீஸோ சம்திங் போட்டிருந்தாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. நான் 2 வாட்டர் கேன் மட்டும் வாங்கியிருந்தேன். அடுத்து நான் வாங்கின கண்டெய்னருக்குலாம் கொஞ்சம் ஏற்ற ஸ்பூன் மாதிரி போடலாம், சால்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய கண்டெய்னருக்கு அப்படின்னு தான் இந்த ஸ்பூன் வாங்கினேன். இது ஒரு செராமிக் ஸ்பூன் மாதிரி தான் இருந்துச்சு. இதோட ரேட் 12 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் இந்த தோசைக்கு எண்ணெய் தடவுறதுக்காக இது காம்போலே 65 ருபீஸுக்கு தான். செம்ம ஒர்த்து, தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைன் கிரிப் பிராண்டோட பென் செட்டு தான் வாங்கியிருந்தோம். இதில் 25 பென்ஸே 129 தான். செம்ம ஒர்த்து. ப்ளஸ் இந்த கண்டெய்னருமே நம்மளுக்கு கிடச்சிருது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாம் தான் நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.